Thank you. Media Masons proudly presents MM Originals Indie Fest and Lala Heart Nikala music video launch. சத்தமான கை தட்டுங்களா, come on. Lala Heart Nikala. And இன்னைக்கு நம்ம ஷோவோட ஹீரோ ஹீரோயின் சிவாங்கி அண்ட் ஹர்ஷவர்தன் நீங்க வந்திருக்காங்க. ஒரு சத்தமான கை தட்டு கொடுக்கலாம். அதாவது அங்கீகாரம் நம்ம இருக்கோம். நுங்கமுகம் கேட்குற வரையும் சத்தம் வந்துச்சா தான் மேலே வருவாங்க. ஓகேயா? ஸோ சிவாங்கியை மேலே கூப்பிட்டுலாமா? சிவாங்கியும் ஆஷாவையும் எஸ் கூப்பிடுறதுக்கு முன்னாடி சிவாங்கி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். பட் ஹர்ஷவர்தன் அவருடைய டெபியூ சிங்கிங் நம்மளுடைய MM ஒரிஜினல்ஸ்ல அவருடைய டெபியூ ஃபியூச்சர் இது. அண்ட் அவருடைய டெபியூ சிங்கிங் அண்ட் டெபியூ கம்போசிங் அண்ட் டெபியூ டான்சிங் எல்லாமே நடந்திருக்கு. நம்மளுடைய குடும்பத்தில் இந்த பாடல் மூலிமா ஹர்ஷவர்தன் அவர்கள் இணைகிறாரு. ஸோ உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் அவருக்கு MM ஒரிஜினல்ஸ்க்கு பதிலாக நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தரப்போறீங்க. கமான், உங்களுடைய சத்தம் கை தட்டல் அது ரெண்டு தான் வந்து அவருக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்க போதாது. ஒரு சத்தமான கை தட்டல் நடுவில் சிவாங்கி அண்ட் ஹர்ஷவர்தன். எஸ் ஹர்ஷவர்தன் அவர்களே, நீங்க வந்து நம்மளுடைய MM ஒரிஜினல்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் நீங்க டெபியூவா வந்து இந்த எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஆல்பம் வந்து மூலமா நீங்க எங்க குடும்பத்துல நேருது நாங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம். ஓகே சிவாங்கி அண்ட் ஹர்ஷ், நீங்க ரெண்டு பேருமே வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டோம். எஸ், அதாவது கூகுள்லயும் கிடைக்காத ஒரு ரிசர்ச் பண்ணி திடீர்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு எங்களுக்கே ஒரு ஷாக்கு. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. நீ இப்ப பேசக்கூடாது. அலோ சொன்னா கை தட்டும். ஓகே சிவாங்கி சொல்லுங்க. இப்போ எது வந்து பேசாதீங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் MM ஃபேமிலியில் வந்தது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதும் சந்தோஷம். சூப்பர். ஸோ எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இந்த விழாவில் வந்து கலந்துக்கிறது. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது என்னுடைய ஃபஸ்ட்டு சாங் டெபியூ லான்ச். அது இவ்வளோ கிராண்டாக இத்தனை பேர் முன்னாடி நடக்கிறது வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிவாங்கி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் தான் இங்கே, அதாவது இந்த மீடியா மேசன். அப்படி சொல்லாதீங்க, நாங்கள் எவ்வளோ ரீல்ஸில் பார்த்துட்டு இருக்கோம் ஹர்ஷாவோட பாட்டு. இல்லை இருந்தாலுமே சரி, மீடியா மேசன் ஃபேமிலிக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு அவுட் சைடராக நான் தான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். விஜய் டிவியில் இல்லாமல் MM பொறுத்த வரையும் நீங்கள் சைடில் போனாலும் அது நாங்கள் எங்கள் சைடாக வச்சுப்போம். ஸோ நீங்கள் எந்த சைடாக இருந்தாலும் இருங்க, நீங்களும் ஒரு பார்ட் ஆஃப் MM ஃபேமிலின்றதை மறந்துடாதீங்க. ஓகே, டவுட்டுக்கு மறுபெயர் நம்ம சிவாங்கி. இல்லையா? அவங்க பயங்கரமாக பண்ணுவாங்க, டான்ஸு சிங்கிங் எல்லாமே பண்ணுவாங்களா இல்லையா அவங்க? ஆனால் எது கேட்டாலும் தெரியாதுன்னுவாங்க. ஆனால் அதுக்கு ஒரு வேலை பார்ப்பாங்க அவங்க. எஸ், செம்ம ஸ்மார்ட்டு. குக்கிங்லேயே தெரிஞ்சுது குக்கிங் தெரியாதுன்னு சொல்லிட்டு. சிவாங்கி மேம் குக்கிங் பற்றி பேசும்போது உங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியல. எங்களுக்காக குக்கிங் டிப்ஸ், சாரி, எங்களுக்காக இந்த லான்ச்சை சிறப்பிக்குமாறு மேலுக்கு அடைக்கிறோம். வெல்கம் பினி மேம். பினி மேம் மேலே கூப்பிடலாமா? பின்னி மேம் ஃபேன்ஸ் கைகளை தட்டுங்க. வணக்கம் பின்னி மேம். ஸோ சுகானோ மேம், அவன் டப்பிங் மட்டும் தான் வாய்ஸிங்க. இல்ல கூப்பிட்டு கேசரி ரெசிபிலாம் கேட்கக்கூடாது. ரெசிபி நாங்கள் கேட்கல, மக்கள் கேட்குறாங்க. தயிர் சாதம் மாவு எடுக்க ரெசிபி கேட்குறாங்க மேம். ஆமா, ஆக்சுவலி நினைச்சேன் ஏதாவது பண்ணி கொண்டு வரல எல்லாருக்கும். நிறைய பேர் ஒரு சந்தோஷமா. எஸ், நீங்க இவ்வளவு பேர்னால மேம் கொண்டு வர முடியல. பட் நல்லது யாருக்குன்னு தெரியல. பின்னி மேம், ஆக்சுவலா நீங்க ஒரு கிளாசிக்கல் டான்சரும் கூட. சிங்கர் டான்சரும் கூட. டான்சரும் கூட, சிங்கர் பிளஸ் பை ஒன் கெட் ஒன். சோ ரெண்டுமே இருக்கு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹர்ஷா அண்ட் சிவாங்கி இந்த லாலா ஹார்ட் நிக்காலோட டீசர் பார்த்தேன். பயங்கரமா வந்து டான்ஸ் பொளந்து தள்ளிருக்காங்க. சூப்பர். உங்க சைடுல இருந்து ஏதாவது டான்ஸ் ஹிண்ட் ஏதாவது? ஆக்சுவலி சிவாங்கியும் ஹர்ஷாவும் வந்து உங்ககிட்ட டவுட்ஸ் கேட்டுட்டு தான் போனாங்க டான்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால எங்களுக்காக அந்த ஹூக் ஸ்டெப் மட்டும் எங்களுக்கு. ஐயோ, அது எனக்கு நான் இன்னும் பார்க்கல. வரல. வரும். அது இது இப்போ வித்தவுட் மியூசிக். ஓகே, இப்போ வித் மியூசிக்கோட நம்மளுக்காக பினி மேம் அந்த ஹூக் ஸ்டெப் போட போறாங்க. லாலா ஹார்ட் நிக்காலா, லாலா ஹார்ட் நிக்காலா. வாவ்,
உங்ககிட்ட நம்மளுடைய இந்த இண்டிபெண்டன்ட் சாங் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஆசீர்வாதம் மாதிரி ஏதாவது வாங்கிட்டு போனாங்களா? ஏன்னா கண்டிப்பா வந்து நீங்க எல்லாத்துலயும் வந்து சீனியரா இருக்கீங்க. ஆ, ஆசீர்வாதம் வாங்கினாங்களா? ஆமா நல்லா வரணும் ஆசீர்வாதம். யார் ஹர்ஷா வாங்கினாரா, சிவாங்கி வாங்கினா? சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ மக்களே, how are you? லைவ் பஃபர் ஆகி பார்த்துருக்கேன், லைவ்லயே பஃபர் ஆகி இப்பதான் அம்மா வந்து இந்த மாதிரி வந்து என்னன்னா அன்னைக்கு ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. அதனால வந்து நல்ல திட்டி ஆசீர்வாதம் பண்ணி தான் அமிச்சாங்க. என்ன மேடம் குழந்தைய திட்டி ஆசீர்வாதம் பண்ணி அமிச்சிருக்கீங்க? அந்த திட்டை இப்போ நாங்க கேட்கணும் மேம் லைவா. என்ன சம்பவடி? இவனிதான் எங்கேயாவது வெளில போனாலே அதாவது வந்து ஆனா எங்க அம்மா திட்டி ஆசீர்வாதம் பண்ணி அமிச்சா அந்த வேலை சூப்பரா நடக்கும்னு அர்த்தம். மேம் அதுல என்ன இப்ப திட்டுங்க மேம், தயவு செஞ்சு. இல்ல மோட்டிவேட் பண்ணி வளர்த்த அம்மாவை பார்த்திருக்கேன், திட்டி வளர்த்த ஒரு அம்மாவை நான் இப்பதான் பாக்குறேன். சோ அவங்க திட்டுறதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம், அப்படிதானே? ஆமா ஆமா. அப்படி என்ன திட்டுவாங்க? ஏன்னா நிறைய பேர் திட்டுறதுக்கு ரெடியா இருக்காங்க. அவங்க வீட்ல திட்டணுமா? அது என்னன்னு மேம், பின்னி மேம் என்னன்னு சொல்லி திட்டுவாங்க? என்னன்னு சொல்லி திட்டுவாங்களா? நீ பார்க்க நல்லாவே இல்ல, வாந்தி வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. ஓ மை காட். அதுக்கப்புறம் வந்து நீ பார்க்க சோ அண்ட் சோ மாதிரி இருக்கு, சே பல்லு என்னது பல்லு நல்லாவே இல்ல, முடி நல்லாவே இல்ல, இப்படிலாமா போவ அப்படிலாம் சொல்லிட்டு போவாங்க. ஆனா அதுதான் சூப்பரா இருக்கும் அன்னைக்கு. சிவாங்கி சிவாங்கி ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் பல்லு நல்லா இல்ல, முடி நல்லா இல்ல சொல்றீங்க. நீங்க கோவப்படாதீங்க, வேற யாரும் திட்டல, அவங்க அம்மா தான் திட்டி இருக்காங்க. இப்ப தெரிஞ்சது இல்லையா? எனக்கு திட்ட தெரியாது, நான் ஒரு பாவம் ஏழை. சோ ஹர்ஷா ப்ரோ, நீங்க ஆக்சுவலா வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸா நீங்க எல்லாரும் ஒண்ணா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசு தான், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். சோ அதான் சின்ன வயசுல இருந்து ஒண்ணா இருக்கீங்க. சோ பின்னி மேம், ஹர்ஷா எப்படிப்பட்டவர் நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா? ரொம்ப பார்க்கவே இப்ப காமா இருக்காரு, பட் எப்படி சுட்டியா இருப்பாரா இல்ல சுட்டியா இருப்பாங்க. சுட்டினா தட் மீன்ஸ் கலகலன்னு இப்போ இருக்காரு இல்லையா? என்ன மாதிரி இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் ஹைப்பர் நல்லா கிடையாது. இது இல்லாம சுட்டியா ஏதாவது கியூட்டா ஏதாவது சில விஷயங்கள் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்பாரா ஹர்ஷா அவர்கள்? இல்ல ஹர்ஷ எப்பவுமே பாவம் பையன், நல்ல பையன்தான். அப்படி சுட்டி நல்லா இல்லை, ரொம்ப ஒரு டவுன் டு எர்த். அவன் ரொம்ப வந்து எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு ஆசீர்வாதம் வாங்கி அந்த மாதிரி. ஆனா மேம் ஆசீர்வாதம்னா திட்டியா திட்டல, இவங்களை திட்ட மாட்டேன். ஸோ பட் பாட்டு வந்து வாங்கோனாலும் கொஞ்சம் வர மாட்டான், அவ்வளோதான். ஓ எதனால வர மாட்டீங்க? அவங்க பொண்ணே வர மாட்டாங்க. சிவாங்கியே வராத போது நான் ஏன் வர வேண்டும் என்ற ஒரு நியாயமான கேள்வி. தேடி சிவாங்கி பாத்தியா? வீட்டுல கோவிந்த் எப்படி இருக்காரு? கோவிந்தன் அழுதுண்டு தான் இருந்தது. சாப்பாடு போட்டீங்களா? அப்படின்னு சொன்னான். யோசிக்க வேண்டாம், கோவிந்த் என்பது சிவாங்கி வீட்டில் வளரும் ஒரு குட்டி பூனை. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கோவிந்தனை ஹன்சிகா கூட விளையாட விட்டுட்டு வந்திருக்கு. மேம் ஹன்சிகாவா? ஐயோ ஹன்சிகானா இன்னொரு பூனா, பக்கத்து வீட்டுல பூனா. ஐயோ ஓ மை காட். சோ என்னன்னா கோவிந்த் அப்படின்றது இவங்க வீட்டு பூனை, ஹன்சிகான்றது பக்கத்து வீட்டு பூனை, பக்கத்து வீடு. அவனுக்கு இப்ப என்ன விட ஹன்சிகாவை தான் பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு ஏன் இந்த மாதிரி பூனைகளுக்கு எல்லாம் பேர் வைக்கிறாங்கன்னு புரிய மாட்டேது, ஒண்ணுமே புரியல. சரி இருந்தாலும் பரவாயில்ல. ஹர்ஷா அவர்களே, அந்த மாதிரி பூனை பேசிட்டு இருக்கும்போது எப்படின்னா பாத்தீங்களா ஏதாவது மிராக்கிளா இந்த இவங்க மட்டும் டிஃப்ரெண்டா இருக்காங்க, ஏதாச்சும் வியந்த விஷயங்கள்? யாரை பார்த்து? மின்னி மேம் கிட்டயும் சிவாங்கி கிட்டயும். அதாவது இப்போ சிவாங்கி எல்லாரும் பார்த்து என்ன இவங்க டிஃப்ரெண்டா இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல, அது ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா அப்படி. காரணமே இங்க தாங்க இருக்காங்க. அவங்க மீடியாக்குள்ள வரலாம், அவங்க மீடியாக்குள்ள வந்திருக்காங்க, அதான் ஒரே டிஃபரன்ஸ். ஹர்ஷா, ஆக்சுவலா நீங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப நாளா தெரியும். இவங்கலாம் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா, நம்ம எஜ்ஜே சூர்யா சார் குஷி படம் எடுத்தார் இல்லையா, அதுல ரெண்டு குழந்தைங்க அப்படியே சுண்டு வரல கோத்துக்கொள்ள, அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். சோ ரெண்டு பேரும் சேர்ந்து பாட்டு படிச்சுட்டு இருந்தது. ரெண்டு பேரும் என்கிட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து உங்ககிட்ட படிச்சிருக்காங்க. எங்க மேம் ஒரே கிளாஸ்ல படிச்சா? நானும் எங்க அக்கா தான். நீ மறந்து போச்சாடா? நீங்க அப்ப சின்ன குழந்தைங்க, உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாது, மேம்க்கு தெரியும். ஏய் மேம் சொன்னா கரெக்ட்டா. சூப்பர். சோ சின்ன வயசுல ஒண்ணா பாடினவங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர் சாங் மலேசியா, சிங்கப்பூர், சென்னைன்னு எல்லா பக்கமும் பாடி இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுற விதமா லாலா ஹாட் நிக்காலா அப்படின்னு இண்டிபெண்டன்ட் சாங் நம்ம எம்எம் ஒரிஜினல்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஒரு சத்தமான கைத்தட்டல் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக. சூப்பர். பின்னி மேம், நீங்க வந்துட்டீங்க சும்மா போனா நல்லா இருக்காது. ஒரு ரெசிபி மட்டும் எங்க மக்களுக்காக வந்து கண்டிப்பா நீங்க சொல்லணும். ஒரே ஒரு குட்டி ரெசிபி ரெடியா, உடனே ரெடிமேட் ஆன் ஸ்பாட் மேம். இட்லி உப்புமா மேம், படத்தில் லீக் ஆயிடுச்சு அந்த ஃபுட்டேஜ். இட்லியா? இட்லி முதல்ல இட்லியோட ஃபர்ஸ்ட் பேர் என்ன தெரியுமா? இட்டாலியா மேம்? அல்ல கெடிலி. தெரியலையா? கெடிலி. கெடிலியா? கெடிலி. கெடிலி. கெடிலின்னு தான் இட்லியோட முதல்ல பேரு. இட்லி மாவு நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணலாம்? எப்படி? அது வந்து கொஞ்சம் வெந்தயம் போட்டா போதும். வெந்தயம் போட்டா போதும். ஆமா. எப்படி மாவு அரைச்சிட்டு மேல வெந்தயம் போடணுமா? கொஞ்சம் பழைய சாதம் சேர்த்து அரைச்சா பதுபதுன்னு வரும். குபுகுபுன்னு என்ன மேம் வரும்? பதுபதுன்னு வரும், பதத்தோட வரும். ஆக்சுவலி மேம் கிட்ட பிடிச்சது என்னன்னா, ரெசிபி நான் கேட்டுட்டே இருக்கும்போது ஒன்னொன்னு ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க.
ஏன்னா போன வாட்டிக்கும் இந்த வாட்டிக்கும் சேஞ்ச் இருக்கணும் இல்லையா? ரெசிபில வந்து அந்த ஒரு முன்னாடி வந்து இம்ப்ரூவ்மென்ட் கேரட் இல்ல, பீட்ரூட் நமக்கு தான் பீட்ரூட் இட்லி கேரட் இட்லி எல்லா இட்லி முட்டைக்குருசு இட்லி எல்லாமே பண்ண முடியும் எல்லாம் பண்ண தெரியும் எனக்கு அவ்வளவுதான் மேம். ஓகே மேம். என்ன எல்லா மாவு கூட இது கொஞ்சம் அரைச்சு போட்ட போறா தேங்க்யூ அண்ட் நம்மளுடைய லாலா ஹார்ட் நிக்காலா இண்டிபெண்டன்ஸ் சாங்குடைய கம்போசர் அண்ட் சூப்பரா அழகா ரொம்ப பொறுமையா நிக்கிறாரு. அண்ட் மேம் பினி மேம் ப்ளீஸ் ஸ்டே பேக். ஸோ உங்களுடைய கைகளால் நம்முடைய ஹீரோயின்ஸ் ஆஃப் லாலா ஹார்ட் நிக்காலா அவங்களுக்கு சின்ன டோக்கன் ஆஃப் லவ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். விசதமான கைத்தண்டல்ல எம்எம் ஒரிஜினல்ஸ் வந்து சின்ன டோக்கன் ஆஃப் லவ் டு அவர் வண்டர்ஃபுல் ஹர்ஷா அண்ட் சிவாங்கி. ஓகே. இல்ல ஒரே நிமிஷம். எவ்வளவு பாசம். அவங்க கொடுத்தாங்க, பாசமா வாங்கிக்கிட்டேன். பார்த்தா இங்க சிவாங்கி கிருஷ்ணகுமார் போட்டிருக்கேன். அதுதான் அவங்களுடைய ஹார்ட் வந்து நிக்கல ஒரு இடத்துல, மாத்தி மாத்தி அப்படியே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. திருப்பி அதே மியூசிக் போடுங்க, திருப்பி நீங்க கை தட்டுங்க, திருப்பி கொடுங்க. ஒன்ஸ் மோர். Lala hot in the color.